லிங்கோத்பவராக சிவபெருமான் வெளிப்பட்ட நேரம் அந்த அதிகாலை பொழுது. அதனால் அந்த அதிகாலை பொழுது 12 மணி முதல் 3 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த 3ஆம் காலத்துல சிவபெருமானுக்கு தேனால் அபிஷேகம் செய்வது வழக்கமாக இருக்கிறது. யாரெல்லாம் தேனால் அபிஷேகம் செய்கிறார்களோ அவர்களுக்கு தேன் போன்ற குரல் கிடைக்கும் என்பது சத்தியமான ஒன்று. ஆதிநாதனே ஆதிநாதனே இன்னமுனை தொழுதேனே, உனை எனக்குள்ளே உணர்ந்தேனே, உனை எனக்குள்ளே உணர்ந்தேனே. பிள்ளை செல்வம் என்கின்ற உயர்ந்த வரத்தை தரக்கூடியது இந்த அபிஷேகங்கள். இந்த நேரத்துல நந்தியாவட்டம், நீலோற்பலம் இந்த மாதிரி மலர்களை வைத்து அர்ச்சனை செய்யறதும், அல்லி மலரை கொண்டு அலங்காரம் செய்வதும் சிவபெருமானுக்கு ரொம்ப பிரீதியான ஒன்று. மகா சிவராத்திரியினுடைய அதிகாலை பொழுது, அதாவது 4ஆம் சாமம், அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இந்த நேரத்திலே சிவபெருமானுக்கு நல்ல பழச்சாறுகள், கரும்பு சாறு, அப்புறம் பழ துண்டுகள் இதை வச்சு அபிஷேகம் செய்வது வழக்கம். இந்த ஜீவாத்மாவை அந்த பரமாத்மாவோடு சென்று சேர்ப்பதற்கான பெரும் முயற்சியிலே இருக்கிறோம் இல்லையா, அதற்கு இறைவனே இறங்கி வந்து நமக்கு அருள்பாலித்திருக்கக்கூடிய சிறந்த நாள் தான் மகா சிவராத்திரி என்பது. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சம்போ சங்கர சாம்ப சிவா ஆதிநாதனே மகாதேவா ஆதிநாதனே. சிவராத்திரியினுடைய மிக முக்கியமான தருணம் 3ஆம் கால சாமம். ஏன் அந்த நேரம் மட்டும் ரொம்ப முக்கியமான தருணம் என்று சொல்கிறேன் தெரியுமா? சிவம் தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொண்ட தருணம் அந்த தருணம் தான். லிங்கோத்பவராக சிவபெருமான் வெளிப்பட்ட நேரம் அந்த அதிகாலை பொழுது. அதனால் அந்த அதிகாலை பொழுது 12 மணி முதல் 3 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பொதுவா மகா சிவராத்திரிக்கு கண் விழிச்சிருக்கிறேன், விரதம் இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்கள் கூட கண்ணை அயர்ந்து போகக்கூடிய நேரம் இதே நேரம் தான். ஆனால் அந்த நேரத்தில் கூட உறக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் யாரு விழிப்புணர்வோடு இருக்கிறார்களோ அவர்கள் அந்த இடத்தை சாதித்து விட்டார்கள் அப்படின்னே சொல்லலாம். அப்பேற்பட்ட காலம் அந்த 3ஆம் காலம். அந்த 3ஆம் காலத்துல சிவபெருமானுக்கு தேனால் அபிஷேகம் செய்வது வழக்கமாக இருக்கிறது. யாரெல்லாம் தேனால் அபிஷேகம் செய்கிறார்களோ அவர்களுக்கு தேன் போன்ற குரல் கிடைக்கும் என்பது சத்தியமான ஒன்று. அதற்கு நிறைய பேரை நாம உதாரணமா சொல்ல முடியும். அப்படி 3ஆம் காலத்திலே தேனால் அபிஷேகம் செய்வதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னா, இனிய மனநிலை கிடைக்கும். மனநிலை எப்பவுமே ஒரு நிரந்தரமாக ஒரு நிலையான ஒரு எண்ணத்தோடு இருந்து விட்டால் சுற்றுப்புறத்துல எவ்வளவு மாற்றங்கள், ஏற்ற இறக்கங்கள் வந்தாலும் அதை பத்தி நம்ம கவலையே பட வேண்டாம் இல்லையா? எப்பவும் நாம நிலையான ஒரு சிந்தனையோடு சீரிய பார்வையோடு இருப்பதற்கு இந்த அபிஷேகம் மிக மிக உகந்ததாக இருக்கும். இந்த 3ஆம் கால யாமத்துல சிவபெருமானை மல்லிகை மாலைகளால அலங்காரம் செய்யறது ரொம்ப பிரீதியான ஒன்று. வில்வ இலை அர்ச்சனைகளும், பன்னீர், பச்சை கற்பூரம், பன்னீர் இவற்றினாலும் மேலும் அந்த அர்ச்சனையை செய்வது என்பது ரொம்ப சிறந்த பலனை நமக்கு தரும். எள் சாதம் தயாரித்து அதை நிவேதனம் செய்வார்கள். அதே போல இந்த நேரத்துல சாமவேதம் என்பதே சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. சாமகானம் பாடித்தான் ராவணேஸ்வரன் சிவபெருமானுடைய அருளையே பெற்றான் என்பது நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் இல்லையா? அந்த சாமவேதத்தை இசைப்பார்கள் இந்த நேரத்திலே. அதோடு சேர்த்து மாணிக்கவாசக பெருந்தகை அருளி இருக்கக்கூடிய திருவாசகம், அந்த நூல் முற்றோதல் எல்லாம் இந்த நேரத்திலே தான் நடைபெறும். திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பார்கள் இல்லையா? சிவபெருமானையே மனதை உருக வைத்த திருவாசகமும் சாமவேதமும் சேர்ந்து ஒலிக்கக்கூடிய அற்புதமான நேரம் இந்த 3ஆம் கால சாமம். அதனால தான் இது இவ்வளவு தூரம் வலியுறுத்தி சொல்றேன். அந்த நேரத்தை தவற விட்டு விடவே கூடாது.
சிவாலயங்கள்ல சிவசிந்தனையோடு இருப்பது என்பது இந்த நேரத்தில் நம்மை இன்னும் விழிப்புணர்வாக வைத்துக் கொள்ளும், சிவ அனுபவத்தை நம்ம எல்லாருக்கும் நன்றாக தரும். இது 3ஆம் கால சாமத்தினுடைய பூஜை முறைகள். மகா சிவராத்திரியினுடைய அதிகாலை பொழுது, அதாவது 4ஆம் சாமம், அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும், இந்த நேரத்திலே சிவபெருமானுக்கு நல்ல பழச்சாறுகள், கரும்பு சாறு, அப்புறம் பழத்துண்டுகள் இதை வச்சு அபிஷேகம் செய்வது வழக்கம். நல்ல குளிர 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 எத்தனை பழச்சாறு முடியுமோ அவ்வளவு பழச்சாறுனாலையும், அதே நேரத்துல கரும்பு சாறு வைத்து, கரும்பு பூமிக்கு வந்ததே சிவனுடைய அருளால தான், அந்த கரும்பு சாறை வைத்து சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வது வழக்கமாக இருக்கும். இப்படி செய்வதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன தெரியுமா? இல்லறம் செழித்து தலைமுறைகள் விருத்தி அடையும். ஒரு இல்லறத்தினுடைய பயன், ஒரு உலக உயிர்கள் வாழ்க்கையினுடைய பலன் என்ன என்றால், தலைமுறை தலைமுறையாக இங்கே நடக்கக்கூடிய தர்ம காரியங்கள் தொடர்ந்து வழுவாமல் நடக்க வேண்டும், எல்லாருடைய இல்லங்களிலும் பிள்ளை செல்வங்கள் சிறந்தோங்க வேண்டும் என்கின்ற வேண்டுதல் நம்ம எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? அப்பேற்பட்ட பிள்ளை செல்வம் என்கின்ற உயர்ந்த வரத்தை தரக்கூடியது இந்த அபிஷேகங்கள். இந்த நேரத்துல நந்தியாவட்டம், நீலோற்பலம் இந்த மாதிரி மலர்களை வைத்து அர்ச்சனை செய்யறதும், அல்லி மலரை கொண்டு அலங்காரம் செய்வதும் சிவபெருமானுக்கு ரொம்ப பிரீதியான ஒன்று. இந்த நேரத்துல சுத்தமான வெள்ளை அன்னம் இருக்கு இல்லையா, அது நெய் கலந்த சுத்த அன்னத்தை நைவேத்தியமாக வைப்பது வழக்கம். அதே நேரத்துல சிவபெருமானுடைய சத்புத்திர மார்க்கத்தை கடைபிடித்து அவரை சென்றடைந்த ஞானசம்பந்த பெருமான் பாடி அருளி இருக்கக்கூடிய தேவாரத்தையும் அதர்வன வேதத்தையும் பாராயணம் செய்வது இந்த நேரத்தில்தான். 4 வேதங்களினுடைய நாயகனாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான். 4 கால ஜாமங்களிலும் 4 வேதங்களும் பாராயணம் செய்யப்படுகின்றது. அப்படி இந்த 4ஆம் கால சாமத்திலே நல்ல சுத்தமான பழச்சாறும் கரும்புச்சாறும் பழத்துண்டுகளும் கொண்டு சிவபெருமானுக்கு பக்தியோடு நாம் அபிஷேகம் செய்தால் நம்முடைய மனமெல்லாம் குளிரும் வண்ணமாக இல்லங்களிலே மகிழ்ச்சி பொங்கும், அடுத்தடுத்த தலைமுறைகள் செழித்து விளங்கும், பிள்ளை செல்வங்கள் அறிவாக ஆரோக்கியமாக வளருவார்கள். அப்பேற்பட்ட மிகச்சிறந்த பலனை தரக்கூடியது இந்த 4ஆம் சாமத்திலே நாம் செய்யக்கூடிய இந்த அபிஷேகமும் பூஜையும் ஆகும். இதுல இன்னும் முக்கியமான ஒரு விஷயம், சிவபெருமானுடைய அந்த மகா சிவராத்திரியில இரவு முழுக்க கண் விழிச்சிருக்கிறது பெரிது இல்லை. மறுநாள் காலையிலிருந்து அன்று இரவு வரைக்கும் அந்த தூக்கத்துக்கு மறுபடியும் போய்விடாமல் கண் விழிச்சு இருக்கிறது என்பது தான் முழு பலனை நமக்கு தருவும் என்பது பெரியவர்கள் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய அறிவுரை. சரி, இந்த சிவன் ராத்திரியை இவ்வளவு அழகா நாம பூஜைகள் செய்கிற பொழுது நமக்கு ஒரு 5 அம்சங்கள் கிடைக்கின்றன. அதுல செய்யக்கூடிய அந்த பூஜைகளோடு சேர்த்து லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வது என்பது அது ஏதோ லிங்க திருமேனிக்கு செய்யக்கூடிய அபிஷேகம் இல்லை, நம்முடைய ஆத்ம சுத்திக்கான அபிஷேகம், ஆன்மாவை சுத்தப்படுத்தி கொள்வது. லிங்கத்திற்கு சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து நாம அலங்காரம் செய்கிறோம் இல்லையா, அது நம்முடைய மனதிலே நல்ல பண்புகளையும் நல்ல இயல்புகளையும் நல்ல குணங்களையும் உருவாக்கக்கூடியதற்கான அம்சத்தை அருளக்கூடியது. சிவபெருமானுக்கு விதவிதமான உணவு பதார்த்தங்களை எல்லாம் நைவேத்தியம் செய்கிறோம் இல்லையா, அவருக்கு பசியாகவா இருக்கிறது? அவருக்கு பசி, பிணி, மூப்பு, இறப்பு எதுவுமே கிடையாது. அவர் எப்பவும் நித்தியமானவர். ஆனால் அப்படி உணவுகளை எல்லாம் நாம் வைத்து நிவேதனம் செய்வது என்பது நமக்கு நீண்ட ஆயுளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி தரக்கூடிய வழிபாடாக இருக்கிறது. அதோடு சேர்த்து நல்லெண்ணெயிலே அல்லது நெய்யிலே தீபமிடுவது நல்ல ஒளிமயமான ஞானத்தை நமக்கு தரக்கூடியதாகவும் அருளக்கூடியதாகவும் இருக்கிறது. நிறைவாக வெற்றிலை பாக்கு வைத்துத்தான் நாம சுவாமியை வழிபாடு செய்வோம் இல்லையா, வெற்றிலை பாக்கு, பழம், தேங்காய் இவையெல்லாம் வைப்போம் இல்லையா. அப்படி வெற்றிலை வைத்து வழிபாடு செய்வது என்பது இந்த ஆன்ம பூஜையிலே ஏற்படக்கூடிய திருப்தியை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. வாழ்க்கையினுடைய வெற்றி எங்கே இருக்கிறது என்றால் மன திருப்தியிலே இருக்கிறது. நம்ம கையில எவ்வளவு பெரிய செல்வம் இருக்கிறது, எவ்வளவு பெரிய பதவியில இருக்கிறோம் என்பது 2ஆம் பட்சம். ஆனால் இருக்கும் நிலையிலே மன திருப்தியாக இறைவன் மீது பக்தியும் நன்றியும் கொண்டு இருக்கிறோமா என்பதுதான் இங்கே கேள்வியாக இருக்கிறது. எனவே ஆண்டு முழுவதும் வரக்கூடிய பல சிவராத்திரிகளை நாம் வழிபாடு செய்வது என்பதும் சிறப்புத்தான். அப்படி செய்ய முடியாதவர்கள் கூட மகா சிவராத்திரி அன்றைக்காவது ஒரே ஒரு நாள்
சிவனோடு நம்மை நாம் ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்கான முயற்சியிலே ஈடுபடுவது மிகப்பெரிய பலனை தரும். இந்த பூமியிலே மனிதர்களாக பிறந்திருக்கும் நாம் எல்லோரும் இந்த ஜீவாத்மாவை அந்த பரமாத்மாவோடு சென்று சேர்ப்பதற்கான பெரும் முயற்சியிலே இருக்கிறோம் இல்லையா? அதற்கு இறைவனே இறங்கி வந்து நமக்கு அருள்பாலித்திருக்கக்கூடிய சிறந்த நாள்தான் மகா சிவராத்திரி என்பது. அந்த நாளிலே எல்லாம் வல்ல சிவனை ஈசனை வழிபாடு செய்து எல்லோரும் எல்லா பெருஞ்செல்வமும் எய்த வேண்டும் என்று மனமாற பிரார்த்திக்கின்றோம்.